வணக்கம் 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 அன்பான உறவுகளே. நான் சின்னா. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்கள்? இன்னும் ஒரு காணொளியில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல சந்தோஷம். நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் சுண்ணாத்தில் நிற்கிறேன். ரைட், சுண்ணாத்தில் இருந்து நான் இடத்தை சுற்றி காட்ட போகிறேன். இல்லை, இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம் என்னென்னு சொன்னால் இந்த உடல் பருமன். ரைட், உடல் பருமனை வந்து நாங்கள் குறைக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? ரைட், இது ஒரு நல்ல ஒரு டிஸ்கஷன் என்று நான் நினைக்கிறேன். தெரிந்தவர்கள் அந்த மெட்டாக்களுக்கும் சொல்லிக் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நானும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து அனுபவ ரீதியாக கண்ட விஷயங்களை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம்னு ஆசைப்பட்றேன். அந்த வகையில் குயிலெல்லாம் கூவுது. அந்த வகையில் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து மெட்டாக்களோடையும் பகிர்ந்து கொள்ளுங்க. இது நான் என் வாழ்க்கையில் அனுபவமாக கண்டது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் உண்மையாகவே எடை வந்து குறைந்திருக்குது எனக்கு. ரைட், நான் அதுக்காக ஃபாலோ பண்ண விஷயங்களை வந்து உங்களோட சொல்லலாம்னு ஆசைப்பட்றேன். ரைட், அதுக்கு நான் முதலாக என்ன செய்தேன்னு சொன்னால் இந்த சீனி இருக்குதானே, சீனி அதை வந்து கூட அவாய்ட் பண்ணான். பார்த்திங்கன்னு சொன்னால் சீனி சார்ந்த உற்பத்திகள் இப்போ கூடுதலாக பார்த்திங்கன்னு சொன்னால் நான் இந்த தேத்தனின்றதை விட நான் அலுவலகத்தில் வேலை செய்கிறதால டீ அடிக்கடி குடிக்கிறேன். நான் அப்போ நான் நினைக்கிறேன் ஒரு நாளைக்கு 3-4 டீ, 3 தரத்துக்கிட்ட ஆஃபீஸில் வச்சு டீ குடிப்பேன். 3-4 தரத்துக்கிட்ட குடிப்பேன். ரைட், காலமாக நான் வீட்டில் குடிக்கிறேன் இல்லை, ஆனால் ஆஃபீஸுக்கு வந்த பிறகு காலம் 9:30 குடிப்பேன். பிறகு ஒரு 11 மணி போல் குடிப்பேன். பிறகு சாப்பாட்டு அப்புறம் ஒரு 3:30 போல் குடிப்பேன். பிறகு இடையில் எதுவும் இருக்கும் ஆஃபீஸுக்குள்ளே வந்து இருக்காது பிறந்த நாள் இல்லாட்டி ஏதாவது ஒரு பார்ட்டி என்று சொன்னால் இல்லாட்டி ஏதாவது ஒரு விசேஷம்னு சொன்னால் அதுக்கும் குடிப்பேன். கிட்டத்தட்ட 4 தரத்துக்கிட்ட குடிப்பேன் ஒரு நாளைக்கு. சில இடங்களில் மேலே ப்ரோக்ராம் நடக்கும். அப்போ எப்படியாவது ஒரு வந்துடும். ரைட், அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கூடுதலான சீனி ஆட் பண்ணுறாங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒயிட் சுகர், பிளாக் சுகர் அப்படிலாம் பிளாக் சுகர் இல்லை, ப்ரௌன் சுகர்ன்னு சொல்லியெல்லாம் வேறு வித்தியாசமான சுகர்ஸ் எல்லாம் இருக்குது, சீனிகள். அதுகளை பார்த்து நீங்கள் மாறி மாறி பாவிக்கிறதாலேயும் வந்து இந்த சீனியை கட்டுப்படுத்துகிற வந்து குறைவு. சீனியின் அளவை வந்து உடம்பில் கட்டுப்படுத்துகிற வந்து அது இப்போ என்னென்னு சொல்கிறது, வித்தியாசம் இல்லை. கிட்டத்தட்ட ரெண்டுமே சுகர் தான். ஒயிட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு தெரியும், அதை வெள்ளையாக்குறதுக்காக கெமிக்கல் ஆட் பண்ணுறாங்க. இல்லாட்டி அதை என்னென்னு சொல்கிறது, வெள்ளையாக்குறதுக்குரிய ப்ரோசஸை வந்து செய்கிறாங்களே ஒழிய மற்றபடி சீனி தான். ப்ரௌனாக இருந்தாலும் சீனி தான், ஒயிட்டாக இருந்தாலும் சீனி தான். அதனால் நீங்கள் ப்ரௌன் சுகரை கூட சாப்பிட்றதால சீனி வருத்தம் பெறாது, இல்லாட்டில் சீனியின் அளவு குறைவுன்னு சொல்லி நீங்கள் நினச்சி கொண்டு இருக்க வேண்டாம். அது வந்து மருத்துவ ரீதியாகவும் நிரூபிக்கப்பட்ட உண்மை வேணும் என்று சொன்னால் சர்ச் பண்ணி பாருங்கள். ரைட், நான் வந்து முதலாவது செய்த விஷயம் வந்து சீனியை குறைச்சது. கூடுதலாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மாப்பொருட்கள்லேயும் வந்து சீனியின் அளவு இருக்குது, அதிகமாக இருக்குது. நான் இந்த பன் சாப்பிட்றது, மற்றது பரோட்டா, பின்னேரத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் கொத்து ரொட்டி சாப்பிட்றது அப்படி. ரைட், மற்றது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தமிழர்களை பொறுத்தளவில் இந்த புட்டு, ரொட்டி, மற்ற தெரிந்த வீட்டில் செய்கிற மாப்பொருள் சார்ந்த உற்பத்திகளை வந்து அதிக மாற்பொருள் சார்ந்த தயாரிப்புகள் வந்து வீட்டில் அதிகமாக செய்வார்கள். அந்த வகையில் நானும் அதை சாப்பிட்டு வந்து நான் இந்த உடம்பை குறைக்கணுன்றதுக்காக அவைகளை வந்து அவாய்ட் பண்ணான். ரெண்டாவது வந்து மாப்பொருட்களை அவாய்ட் பண்ணது. முதலாவது சீனியை எல்லாம் குடிக்கிறத நிப்பாட்டின, சீனியை சாப்பிட்றத குறைச்சது. மற்றது வந்து இந்த மாப்பொருட்களை குறைச்சது. மூன்றாவது முக்கியமான விஷயம் என்னென்றது நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கூலான தண்ணி, மற்ற சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், மற்றது இதை வந்து நீங்கள் சீனியோடையும் நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். சீனியை தவிர்க்கிற முறையிலையும் இதை சேர்த்துக்கொள்ளலாம். பார்த்திங்கன்னு சொன்னால் சோடா குடிக்கிறது, மற்றது போகிற இடங்களில் ஜூஸ் குடிக்கிறது. ஜூஸ்ன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், சர்பத், மற்றது வேறு ஜூஸ்கள்லாம் இருக்குது, சும்மா சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்கள் நிறைய இருக்குது. அதுக்கு நான் குடிக்கிறேன் உண்மையாகவே. அதை கூட தவிர்த்து கொண்டதால் இந்த உடலில் வந்து ஒரு கட்டுக்கோப்புக்குள்ளே கொண்டு வரக்கூடிய மாதிரி இருந்தது. ரைட், அப்போ சீனி, இந்த மைதாமா, இந்த கோதுமை மாவுற உற்பத்திகளை சாப்பிட்றது, முறுக்கு தீனிகளை சாப்பிட்றது குறைச்சது. ரைட்,
அப்போ கிட்டத்தட்ட 3 விஷயம் சொல்லிட்டேன். ஒன்று சீனி, பிறகு இந்த கோதுமை சார்ந்த உற்பத்திகள், அடுத்து வந்து சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், கூட வந்து கூலான உணவுகள், இந்த குளிர்சாதன பட்டியலில் வைத்த குளிர்பானங்கள், மற்றது ஐஸோடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து குறைச்சேன் நான். உண்மையாகவே சோடா வந்து உங்கள் உடம்பு வந்து கூட்டும். என்னென்னு சொல்கிறது, நார்மலாகவே வயிறு இல்லாமல் வந்து பெருசாக வரக்கூடிய வாய்ப்புகள் நார்மலாகவே இருக்குது. நீங்கள் வேணுமெண்டா கூலான இதுகளை வந்து குடிச்சு பாருங்க. தண்ணியாக இருக்கட்டும், இல்லாட்டி சோடாக இருக்கட்டும். அனுபவமாக இதெல்லாம் வந்து உண்மையாக தெரியாத, ஆனால் உண்மையான அனுபவமான விஷயத்தை சொல்கிறேன். இவையத்தை அவாய்ட் பண்ணி கிட்டத்தட்ட நான், நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்கள், ஒரு 2 மாதத்தில் 8-9 கிலோ கிட்ட குறைச்சேன் நான். ரைட், 2 மாதம் இதெல்லாம் அவாய்ட் பண்ணி குறைச்சேன் நான். மற்றது வந்து நான் ஃபாலோ பண்ண விஷயம் என்னென்னு சொன்னால், மத்தியான நேரத்தில் வந்து சாப்பாடு சோறு வந்து அதிகமாக உட்கொண்டு வந்தேன் நான். ஆனால் அதை பிறகு நிப்பாட்டிட்டேன். மத்தியானத்தில் வந்து சோறு சாப்பிட்றதே இல்லை. அந்த டைமில் சோறே நான் சாப்பிட்றல. நான் உடம்பு குறைக்கிறதுக்காக சோறே சாப்பிடாம விட்டு மத்தியானத்தில் வந்து ஏதாவது ஒரு என்ன சாப்பிட்றேன், நான் மீன் சாப்பிடுவேன், முட்டை, மீன் அப்படி ஏதாவது சாப்பிடுவேன், சிக்கன் சாப்பிடுவேன். அப்படி செய்து பார்த்தேன் நான். மற்றது வந்து சோறு வந்து பெரும்பாலுமே சாப்பிட்ட குறைவு. இல்லாட்டிக்கு இந்த கடலை அவிச்ச பயறு, கடலை இப்படி ஏதாவது சாப்பிடுவேன். மற்ற விதமான செயற்பாடுகளாக இந்த உடம்பை வந்து ஓரளவுக்கு குறைச்சி கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது. அதோடு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், சாப்பாட்டு பழக்க வழக்கங்கள் மட்டும் இல்லை, உடம்பு கொஞ்சம் வேறுக்கிற மாதிரி வேலைகள் செய்தேன் நான். ரைட்டு, தோட்ட வேலைகள், மற்றது கொஞ்சம் நடக்கிறது, கொஞ்சம் உடம்பு வந்து வியர்வை வார மாதிரியான வேலைகள், செயற்பாடுகள் செய்தேன் நான். அதனால் விதமான மாற்றங்கள் உடம்பில் நடந்தது. சரி, இதெல்லாம் வந்து என்னுடைய அனுபவத்தினால் கிடைத்தவைகள். உங்களுக்கும் யாருக்கும் விதமான அனுபவங்கள் இருந்தால் மற்றவர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். விதமாக உங்களுடைய உடல் எடையை வந்து குறைச்சனீங்கள்ன்ற சம்பந்தமாக, உடல் வந்து எடையை அதிகரித்து போகணும்னு சொன்னால், நாங்கள் உடல் ரீதியான பல்வேறுபட்ட நோய்களுக்கும் உபாதைகளுக்கும் ஆளாகக்கூடிய நிலைமைகள் இருக்குது. ஆகவே எங்களுடைய உடலை வந்து கட்டுக்கோப்பாக வைத்திருக்க வேண்டும். அதுக்கு நான் சொன்ன விஷயங்களையும் வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பாருங்கோ. காலமை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், நாங்கள் மாப்பொருட்களை கொள்வதை விட்டு போட்டு கொஞ்சம் தானிய வகைகள், ரைட், பால், சரி, பசுப்பால், முட்டை, அதுகளை சாப்பிடலாம். எனக்கு சொல்ல தெரியும், டாக்டரில் தானே. அப்போ உங்களுடைய சாப்பிட்றதுக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி இந்த தானிய வகைகள், மற்றது பெரும்பாலுமே இந்த கோதுமையினால் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை சாப்பிட்றத நிப்பாட்டுங்க. பான், மற்ற பனீஸ், மற்றது பரோட்டா, அதுகளை சாப்பிட்றத நிப்பாட்டுங்க. மத்தியானத்தில் ஒரு அளவாக சாப்பிட்டா காணும் உடம்புக்கு. சாப்பிடு சிலாக்கள் நித்திர அடிக்கிறது மத்தியானத்தில் சாப்பிட்டு, அதெல்லாம் கூடாது. ரைட். மற்றது இந்த டீ, பிளேன் டீ எல்லாம் வந்து அவையெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள், தேவையில்லை. அதுக்கு பதிலாக நல்லா தண்ணி குடிக்கலாம். ரைட். இல்லாட்டில் அப்படி தான் குடிக்கணும், காஃபியெல்லாம் குடிக்கணும்னு சொன்னால் சீனியை அவாய்ட் பண்ணி கொஞ்சம் குடித்து ட்ரை பண்ணி பாருங்க. அவைகள் மிக்க பிரயோசனமாக இருக்குது. மற்ற இரவுலையும் 7 மணிக்கு முதல் சாப்பிடுங்க. முக்கியமான விஷயம், ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு பிறகு சாப்பிடாங்க. சில ஆட்கள் 10 மணி, 9 மணி, 10 மணிக்கெலாம் சாப்பிட்றது. சில ஆட்கள் எந்த நேரமும் பார்த்திங்கன்னு சொன்னால் காலையிலேருந்து இரவு மட்டும் ஏதாவது ஒன்று வாய்க்கில் போட்டு கொண்டு இருப்பாங்க. அதெல்லாம் வந்து கூடாது. பசிச்சா மட்டும் சாப்பிடுங்க. மற்றது நைட்டில் 7 மணிக்கு முதல் ஒரு 8 மணிக்கு முதல் சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போட்டு கொஞ்சம் தூரம் இருந்து ஏதாவது ஒன்று செய்து போட்டு சாப்பிட உடனே நித்திர விழாங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பாருங்க, மாற்றம் தெரியும். ஒரு கிழமை ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி மாற்றம் தெரியாட்டில் ரைட், உங்களுடைய வேலைகளை தொடர்ந்து செய்யுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாகவே என்னுடைய வாழ்க்கையில் கண்ட உண்மையான விஷயம். காலமாக கொஞ்சம் நேரம் உடம்புக்கு வேலையை கொடுங்க. கொஞ்சம் எக்ஸசைஸ் செய்யுங்க. காலம் எழுப்பினோன்னா பின்னேரத்துலேயே கொஞ்சம் நேரமே எக்ஸசைஸ் செய்யுங்க. ஒரு 1/2 மணி நேரம் செய்தாலே காணும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். என்னதான் நாங்கள் தேடி வைத்திருந்தாலும், என்னதான் எங்கள்கிட்ட இருந்தாலும், அவைகள்கிட்ட நாங்கள் அனுபவிக்கிறதுக்கு எங்கள் உடலில் சக்தியும் ஆரோக்கியமும் வேணும்.
குனிஞ்சு நிமிடெல்லாம் இருக்கிற நிலைமையில் இருந்து கொண்டு ஒன்றும் செய்ய இயலாது. ரைட். இதான் சின்ன இன்றைக்கு கதைக்கலாம்னு நினச்சேன் நான். இன்னும் விஷயங்களை பற்றி கதைக்கணுமென்று சொன்னால் அதை பற்றிய கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள், கதைப்போம். ரைட். திடீரென்று இந்த விஷயத்தை பற்றி கதைக்கணும்னு ஆசைப்பட்டனா நாளைக்கு ஏதாவது ஒரு டாப்பிக்கை பற்றி கதைப்போம். சந்திக்கலாம். வணக்கம், நன்றி. புதுசாராக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதரவை தாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி. ஓகே, வணக்கங்கள். போயிட்டு வரேன்.